இந்த saree பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வா பழ கலரில் ஒரு saree, ஸ்பேஸ் சில்க் saree. இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சு பட்டர்ஃப்ளை டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த saree நம்மக்கிட்ட எடுத்த saree தான். அந்த கஸ்டமர் நம்மக்கிட்டேயே saree எடுத்து ப்ளவுஸும் நம்மளையே ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ப்ளவுஸு. நெக் வந்து ரொம்ப டீப் நெக் தான் அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு வந்து பெல் கொடுத்து அந்த பெல்லுக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. சில்வர் கலரில் அந்த ஹேங்கிங்ஸ் வச்சுருந்தேன். சில்வர் கலரில் ரோப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து கைக்கு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். ப்ளவுஸுக்கு 3 பட்டர்ஃப்ளை இருந்துச்சுங்க. 3 பட்டர்ஃப்ளையில் 2 பட்டர்ஃப்ளை வந்து 2 ஸ்லீவுக்கும் பட்டர்ஃப்ளைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அந்த ஸ்லீவில் வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹெம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். இன்னொரு பட்டர்ஃப்ளையை இந்த மாதிரி ஒன் சைடு ஒரு பக்கம் saree போடுவோமா, இன்னொரு பக்கம் வந்து அப்படியே இந்த பட்டர்ஃப்ளை பறந்து போகிற மாதிரி வச்சு நான் ஒட்டிட்டு ஹெம்மிங்கும் பண்ணிட்டேன். இல்லாட்டி தண்ணி பட்டால் விழுந்துடும் இல்லையா, அதனால் அது பறக்கிறது மாதிரி வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஹெம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேக் நெக்குக்கு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். கீழேயும் அதாவது இந்த ப்ளவுஸுக்கு கீழே பாட்டமும் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் லேஸ் ஒர்க் கொடுத்து இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.